सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते வேதாந்தேஷு च गीयते. பகவான் எப்பொழுதெல்லாம் அவதாரங்களை செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் பிராட்டியும் உடன் வருகிறாள். அவள் பெருமானை எப்போதும் பிரிவதே கிடையாது. நிச்சயமாக அவன் தோன்றும் போதெல்லாம் தானும் தோன்றுகிறாள். பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவான் வராகாவதாரம் செய்தான். நிலமடந்த தனை இடந்து புல்கி ஏனமாய் நிலம் கீண்ட வெண்ணப்பன் என்று வராக பெருமாள் கொண்டாடப்படுகிறார். பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காக அந்த அவதாரம். அந்த தருணத்திலும் கூட திருமகளை திருமார்பிலே அணைத்து கொண்டுதான் பெருமான் வந்தான் என்று உறுதிபடச் சொல்லுகிறார் நம்மாழ்வார். அப்படின்னா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்போதும் பிராட்டி உடன் வருகிறாள், எப்போதும் உடன் இருக்கிறாள். அவள் ஏன் கூட கூட வர வேண்டும்? வாமனாவதாரம் செய்தார் பெருமான், பிரம்மச்சாரி வேஷத்துல தானே வந்தார். அப்ப கூட திருமார்பில இருக்கிற பிராட்டியை கிருஷ்ணாஜினத்தாலே மறைத்து கொண்டு, மான் தோலினாலே மறைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன் பிராட்டி வர வேண்டும்னால் வேதாந்தாச்சாரியர் அழகான அர்த்தம் சொல்லுகிறார். பகவான் எப்படிப்பட்டவர்னால் அவருக்கு அனுகிரகிக்கவும் தெரியும், நிகிரகிக்கவும் தெரியும், கிருபை செய்யவும் தெரியும், பிடித்து தள்ளவும் தெரியும். ஒருத்தர் எழுந்து கேட்டார், சுவாமி நீர் தாயாருக்கு பெருமை சொல்லணுங்கிறதுக்காக பெருமாளை சிறுமப்படுத்துவதாக தெரிகிறது, அவருக்கு தள்ளிவிட கூட தெரியுமான்னால் இதை இன்னொருத்தருடைய வார்த்தையை கொண்டு நாம தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவரே கீதையில சொல்லியிருக்கார், தானகம் த்விஷதா குரூரானு சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான்யாசுரீஸ்வேவ யோனிஷு அப்படிங்கிறார். க்ஷிபாமினா பிடிச்சு தள்ளுறேன்னு அர்த்தம். இப்ப யார் வக்காலத்து வாங்குறது பெருமாளுக்கு? ஏன்னா அவரே சொல்லிட்டார், நான் பிடிச்சு தள்ளுறேன். காரணமின்றி என்னை துவேஷிப்பவர்கள், என்னை எப்பொழுதும் வைவதையே இயல்பாக கொண்டவர்கள், அவர்களை ஆசுர யோனியிலே திரும்ப திரும்ப தள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா தாயார் வாக்கிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட ஒரு தடவை கூட வந்ததில்லை. அவளுக்கு பிடிச்சு தள்ளவே தெரியாது. அனுகிரகம் ஒன்றுதான் அவள் அறிந்திருப்பது. அதனாலதான் வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், தாயாருக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒன்று தெரியாது. ஒன்று தெரியாதுங்கிறத குறையா சொல்ல முடியாது, அதுதான் பெருமைன்னார். தாயாருக்கு நம்ம யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாது, அணைத்து கொள்ளத்தான் தெரியும். அப்ப பிடிச்சு தள்ள தெரியாதுங்கிறது தான் அவளுக்கு தெரியாதது. அது தெரியாததா இருக்கிறதுனாலேயே அது நிறைவாக ஒரு நிறையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சமத்காரமாக பேசுகிறார். அவள் அவதரிப்பது எதற்காக என்னால், தாயார் சொல்லுகிறாள், நான் கூட வந்தாத்தான் நீ அனுகிரகத்தையே செய்வாய், இல்லைன்னா நீ ஒரு ரெண்டும் கெட்டான போல நடந்து கொண்டு விடுவாய். என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாது, நான் கூட இருந்தாத்தான் நல்லது. வாலி வதம் நடக்கிறது இல்லையோ, வாலி மார்பிலே அம்பு தைத்தது, யார் அடிச்சான்னு பார்த்தான், அதிலே ராமநாமம் இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம், ராமன் இந்த மாதிரி மறைஞ்சிருந்தெல்லாம் அடிப்பானான்னு. கிடையாதே, நல்ல க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தவன், ஒரு வீரனுக்குரிய அத்தனை இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவன், எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்ங்கிறத எல்லார காட்டிலும் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவன். அவன் போய் மறைஞ்சிருந்து அடிச்சிருப்பனா? இருக்காது, நான் ஏதோ தப்பா பார்த்துட்டேன் போல் இருக்கு அப்படின்னு கண்கள்ல இருந்து பெருகி ஓடுகிற கண்ணீரை துடைத்து கொண்டு பார்த்தான். ராமநாமம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுது. ஓ, ராமன் தான் அடிச்சிருக்கான். அப்ப அவன் சொல்றான் பாருங்கோ, கோவியல் தருமமுங்கள் குலத்துதித்தோருகட்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்னோ ஆவியை சனகன் பெத்த அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படிங்கிறான். சீத்தையை பிரிஞ்ச பிற்பாடு உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுராமா, அதனால்தான் என்ன அடிச்சிருக்கேன்னா. சீத்தை கூட இருந்திருந்தா இந்த தப்பான காரியத்தை நீ செய்திருக்க மாட்டாய்னு சொல்லுகிறான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? சீத்தை உடன் இருக்கிறாள்னு சொன்னால் ராமனால யாரையும் வதம் பண்ணவே முடியாது. இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார். காகாசுரன் தப்பிச்சு போயிட்டான் இல்லையோ, ஆனா ராவணன் மாண்டொழிந்தான். காகாசுரன் பண்ணின பாப்பத்தோட ஒப்பிட்டால் ராவணன் பண்ணின பாப்பம் ரொம்ப சிறியது.
அப்புறம் ஏன் காகாசுரனை விட்டுட்டார், ராவணனை முடிச்சுட்டார்னால், காகாசுரன் பேரிலே பெருமான் பாணத்தை எய்தான். உடனிருந்து அந்த காகாசுரனை ரட்சித்தவள் பிராட்டி, பெருமானை ரட்சிக்கும்படியாக செய்தவள். அதே ராவணனோட சண்டை போடுறச்சே கூட பிராட்டி இல்லையோ இல்லையோ, அதனாலதான் ராவணன் போயிட்டான் அப்படிங்கிறத பதிலாக சொல்லுகிறார். ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. அவன் ராகவனாக வந்தால், ராமனாக வந்தால் தான் சீதையாக வருகிறாள். அவன் கண்ணனாக வந்தால் தான் ருக்மிணி பிராட்டியாக வருகிறாள். விஷ்ணோஹோ அனபாயினி, விட்டு பிரியாதவளான பிராட்டி அவள் வருகிறாள். விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்சலஹ சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக விரதி அப்படின்னு எல்லாம் பெருமான் கொண்டாடப்படுகிறான். அதற்கு மேலே ராமஹா விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு அவன் கொண்டாடப்படுகிறான். சரணாகதர்களை காப்பாற்றுவது அதுதான் மேலான தர்மம். அதற்காகத்தான் பகவான் அவதாரமே செய்திருக்கிறான். அந்த தர்மத்தை அவனாலே எப்போது சரியாக செய்ய முடியும்னு சொன்னால், பிராட்டியினுடைய சகயோகம் இருந்தால்தான் அது சரியா செய்யவே முடியும். அவள் உடன் இல்லைன்னா நிச்சயமாக எந்த நல்ல காரியமும் அவனாலே செய்யவே முடியாது. பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலும் பாடுகிறார், ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலும் பாடுகிறார். முதல்ல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒன்றுதான். அனுஜனுரனுரூபரூப சேஷ்டா ந யதி சமாகமம் இந்திரா கரிஷ்யத்து அசரசமதவா அப்ரியம் பவிஷ்ணு துருவம் அகரிஷ்யத ரங்கராஜ நர்ம அப்படிங்கிறார். பகவானத்துல எத்தனை தைரியமா சொல்றாரு பாருங்க. நீ நிறைய அவதாரங்களை பண்ணிருக்க, நினைச்சு பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் புல் அரிக்கிறது. நாங்களெல்லாம் அந்த அவதாரங்களை நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி போயிருக்கிறோம். அத்தனை ஆச்சரியமான அவதாரங்கள். ஆனால் பகவானே நன்னா கேட்டுக்கோ, கூட தாயார ஒரு அவதாரத்திலையும் கூட்டு வந்தியோ அந்த அவதாரங்கள் எல்லாம் சிறப்புடைத்து அப்படிங்கிறார். பகவான் கேட்டார், ஏன் அப்படி சொல்றீர்னா, தாயார் இல்லைன்னு வச்சுக்கோ, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது, அந்த அவதாரங்களை சீந்துவார் இல்லாமல் போயிருக்கும். யாரும் அந்த அவதாரங்களை ஒரு கணக்காவே எடுத்துக்க மாட்டாளாம். தாயார் வரவேத்தான் அந்த அவதாரங்களுக்கே பெருமை அப்படிங்கிறார். இதே கருத்தை தாயாரிடமும் விண்ணப்பிக்கிறார். யதிமனுஜதிரச்சாம் லீலையா துல்லிய விருத்தேகே அனுஜனுரனுரூபா தேவி நாவாதரிஷ்யா அனுஜனு அனுரூபா தேவி நாவாதரிஷ்யா அசரசமதவா அபவிஷ்யத் நர்மநாதஸ்ய மாதः அசரசம் அபவிஷ்யத் நர்மநாதஸ்ய மாதः தரதள தரவிந்தோதந்த காந்தாயதாக்ஷி அப்படின்னு தாயாரை பார்த்தும் சொல்லுகிறார். நீ கூட வந்தியோ அம்மா, நல்ல வேளை அவதாரங்கள் எல்லாம் சிறந்ததாக ஆயிற்று, தன் வேலையை அவரால் சரியா செய்ய முடிஞ்சுது அப்படின்னு கொண்டாடி பேசுகிறார். அப்படித்தான் பகவான் ராமனாக பிறந்த போது அவள் சீதையாக ஜனகருடைய பெண்ணாக வளர்ந்து வருகிறாள். சீதை அயோனிஜை, ஒரு தாய் வயிற்றிலே பிறவாதவள். யாகசாலையை உழுது கொண்டிருக்கிறார் ஜனகர். அப்போ ஒரு பெட்டி தட்டுப்பட்டது. பெட்டியை திறந்து பார்க்கிறார். உள்ளுக்குள்ளே ஒரு அழகான பெண் குழந்தை. ஸ்ரீ விஷ்ணு சித்தருக்கு ஆண்டாள் கிடைத்தார் போலே. அந்த குழந்தைக்கு கல்யாண வயசு ஆச்சு. கல்யாண வயசுன்னா இன்னைக்கு ஆறா போல 40-45 வயசா கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட 6 வயசுன்னு வச்சுக்கோங்க. அதற்கே தந்தைக்கு மிகுந்த மனவேதனையாம். குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டுமே, ஒரு நல்ல கொள்கொம்பிலே சேர்க்க வேண்டிய பருவம் வந்து விட்டதே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கார். சீதையே எப்படி சொல்றா பாருங்க. எங்க அப்பா பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கார், நடுக்கடல்ல போயிட்டு படகையோ ஓடத்தையோ இழந்தவனை போல இருக்கார். ஏன் அப்படி இருக்காருன்னா, இந்த பெண்ணை ஒரு தகுந்த வரனிடத்துல ஒப்படைக்க வேண்டுமேங்கிற அந்த கவலை, அந்த ரேகைகள் அவர் முகமெங்கும் படர்ந்திருக்கிறது. பாக்குறதுக்கு எப்படி இருக்காருனால், கப்பலோ படகோ அல்லது ஓடமோ இழந்தவன் நடுக்கடலிலே தத்தளிக்கும் போது அவனுடைய முகத்திலே கவலை ரேகைகள் எப்படி தெரியுமோ, அப்படித்தான் என்ன தகுந்த வரனிடத்திலே கொடுக்க வேண்டுமேங்கிற அந்த கவலையினாலே அவர் துடிக்கிறாருங்கிறார். அப்ப பார்த்துட்டு இருந்தார், கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும். ஆனால் அதற்கு கன்யா சுல்கமாக ஒரு தனுசு, சிவதனுசு, அதை எவர் ஒருத்தர் முறிக்கிறார்னு அவர் சொல்ல நாணேற்றுகிறாரோன்னர். அதிலே நாணேற்றுகிறவருக்குத்தான் பெண்ணை தரக்கூடும் அப்படின்னு அவர் சங்கல்பம் செய்து வைத்திருக்கிறார். அது என்ன சுவாமி செஞ்சுட்டா போச்சுன்னா ஒருத்தரால செஞ்சுட முடியாது. அந்த வில்லை பத்தி வருணிக்கும் போது அதை ஒருத்தர் சபைக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கணும்னால், ஒருத்தர் சொல்றாரு 5000 பேராவது வேணுங்கிறார், ஒருத்தர் சொல்றாரு 50,000 பேராவது வேணுங்கிறார், இல்ல லட்சக்கணக்கில ஆட்கள் தேவைங்கிறார். அதை கொண்டு வந்து நடுவுல வைக்கிறதுக்கே இத்தனை பேர்கள் தேவைன்னு சொன்னால், அதை பிடித்து தூக்கி நிமிர்த்து அதுல நாணேற்றுவதுன்னா அத்தனை சுலபமான விஷயமா? நிச்சயமாக கிடையாது.
அதுக்கு தானே விஸ்வாமித்திரர் இப்போ ராமனை அழைத்து கொண்டு வருகிறார். மிதிலா தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரான்னு வேதாந்த தேசிகன் மகாவீர வைபவத்திலே, அதாவது ரகுவீர கத்தியத்திலே பாடுகிறார். ராமனும் இலக்குவனும் உள்ளே நுழைந்தார்கள். நுழைஞ்ச போது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னா, அங்க இருக்கக்கூடிய சகோர பட்சிகள், இந்த சகோர பட்சிகள்னு சொன்னால் நிலவை பார்த்து வயிற்றை நிரப்பிக் கொள்ளுகிற சாமர்த்தியம் பெற்றிருக்கிற பட்சிகள். வயிற்றுல பசின்னா நிலாவை பார்த்துட்டே இருக்குமா, பசியார பெருமாம். இப்ப ஊர்ல இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் சகோர பட்சிகளை போல ஆயிட்டா. அந்த சகோர பட்சிகளினுடைய தாபம் தீர்ப்பதற்காக, பசியை தீர்ப்பதற்காக வந்தவராக சந்திரனை போல ராமன் வந்திருக்கிறார். ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். வால்மீகி கொண்டாடுறாரு இல்லையோ, அப்படித்தான் ராமன் வந்திருக்கிறார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடற் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், கம்பரும் வருணிக்கிறார். ஊருக்குள்ள வந்தாச்சு. வந்த பிற்பாடு விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா அந்த வில்ல பார்த்துட்டு வான்னார். அழகா சொல்றாரு பாருங்க, அந்த வில்ல பார்த்துட்டு வான்னார். இதோ வந்துடுறேன்னு எழுந்து போனார். வில்ல அனாயாசமாக பெருமான் கையிலே எடுத்தான். தேவர்கள் கண் இமையாதவர்கள்னு கீழே சொன்னேன் இல்லையோ, கண்ணையே இமைக்க மாட்டா. அவளுக்கு கூட ராமன் என்ன செஞ்சாங்கிறத கேட்டா பிரமிப்பா இருக்கான். எங்களுக்கு கூட ஒன்றும் தெரியல, பார்த்துட்டே தான் இருந்தோம், ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு அவர்களும் சொல்லுகிறார்கள். வில்லு உடஞ்ச சத்தம் தான் கேட்டுது, எடுக்கிறத பார்த்தோம், அப்புறம் என்ன நடந்ததுன்னே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறா. அந்த மாதிரி வில்ல அனாயாசமாக எடுத்தார். நாணேற்ற முற்பட்டார். வில் முறிஞ்சு போச்சுது ஒருத்தர் வந்து சொன்னார். அப்படின்னா போட்டியிலேருந்து ராமன் விலக்கி வைக்க தகுந்தவன்னார். நாணேற்றத்தானே சொன்னா, இவர் வில்லையே உடைச்சுட்டார்னா இவர் தோல்வியுற்றவராகத்தான் கருதத்தக்கவர் அப்படின்னா. இது ரொம்ப தப்பு. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். மட்டைப்பந்து போட்டி, கிரிக்கெட் போட்டி நடக்கிறதுன்னா ஒருத்தர் தூக்கி சிக்ஸர் அடிச்சுட்டார். பந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியில போய் விழுந்துருத்துனா அவுட்டு கொடுத்துருவாளா? சுவாமி, எல்லக்கோட்டை தாண்டி விழுந்தா தான் சிக்ஸு. நீர் ஸ்டேடியத்தையே விட்டு கிரவுண்டை விட்டு ரொம்ப வெளியில அடிச்சுட்டீர், அதனால அவுட்டுன்னு சொல்ல மாட்டா. என்னமா சிக்ஸ் அடிச்சார் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா குழந்தைகள் விளையாட்டுல அப்படி கிடையாது. இப்ப நாங்கள்லாம் ஆத்து வாசல்ல சின்ன வயசுல விளையாடுவோம். எதிர்க்க பெரிய மதில், அந்த மதில் சவத்தை தாண்டி அடிச்சுட்டா அவுட்டுன்னு விடுவா. ஏன்னா பந்து தொலைஞ்சு போயிட்டு இல்லையா, பந்து வாங்குறதுக்கு காசும் கொடுக்கணும், நீ அவுட்டும் ஆயிட்டேன்னு பேர் வச்சிருவா. அதே போல இந்த பக்கவாட்டுல வீடுகள்லாம் இருக்கும். சில வீடுகள்ல பந்து போச்சுன்னா அன்போட கொடுத்துருவா, சில வீடுகள்ல பந்து கொடுக்க மாட்டா. அப்ப எந்த வீட்டுல பந்து கொடுக்க மாட்டாளோ அந்த வீட்டுல பந்து அடிச்சுட்டோன்னா அவுட்டுன்னு விடுவா. தனியா அவுட்டு வேற கொடுக்கணுமா, அதான் பந்தே இல்லையே, அதுக்கப்புறம் எங்க இருந்து விளையாடுறது? இப்போ அந்த மாதிரி உண்மையான விளையாட்டுல அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் கிடையாது. நீங்க ஸ்டேடியத்தை தாண்டி அடிச்சுட்டா அதுவும் சிக்ஸர் தானே. அந்த மாதிரி ராமன் நாணேற்றத்தான் முற்பட்டார். உடைச்சுட்டீரேன்னா அவர் சொல்றார், வில்லு சொத்த வில்லு நான் என்ன பண்ணுவேன்னார். இது என் தப்பா? இது நான் நாணேற்றத்தான் முற்பட்டேன். வில்லு ரொம்ப பலகீனமான வில்லு போல் இருக்கு, முறிஞ்சு போச்சு, நான் என்ன செய்வேன்? என்னது பலகீனமான வில்லா? 5000 பேருங்கிறா, 50,000 பேருங்கிறா, லட்சக்கணக்கான பேருங்கிறா, அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கே அதுவே பலகீனமான வில்லுன்னா என்ன சொல்றது? இப்போ அதை பெருமான் முறித்து புகட்டான். உடனே தாயார் கையில மாலை எடுத்துட்டு அதை அணிவிப்பதற்காக ஓடி வருகிறாள். அப்ப கூட நிதானம் இழக்கவில்லை ராமன். சீதையை பார்த்து சொல்லுகிறார், இது என்ன மாலையெல்லாம் எடுத்துன்னு வந்துட்ட நீ? இதெல்லாம் நான் தீர்மானிக்க முடியாது. விஸ்வாமித்திரர் வில்ல பார்த்துட்டு வான்னார், நான் பார்த்தேன். கல்யாணம் எல்லாம் ஐயர் வந்து சொன்னால் நடக்கும்னார். ஐயர்னா கல்யாணத்துக்கு யாராவது ப்ரஹஸ்பதி வாத்தியார் சுவாமி கூப்பிடணும்னு நினைச்சுக்காதீங்கோ. தமப்பனாருக்கு ஐயர்னு பேரு. அப்பா வந்து சொல்ல வேண்டும், அவர் வந்து பார்த்து ஓகேன்னுட்டார்னா அப்புறம் தடையேதும் இல்லைங்கிறார். அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு, சீதை அழகிலே சிறந்தவள், சாட்சாத்து ஸ்ரீ மகாலட்சுமி. கையில மாலை எடுத்துன்னு வந்து கழுத்துல போடுறேன்னு சொல்றச்சு அங்க வேற யாராவது இருந்தார்னு சொன்னால் முதல்ல அப்பா ஞாபகத்துக்கு வரவே மாட்டார். அப்பா ஞாபகத்துக்கு வந்தா தானே போய் கேட்கறத பத்தி இப்ப எல்லாம் பண்ணின்னு போய் சொல்லிக்கலாம். அவரா பார்த்து பண்ணி வைக்கிறதா தெரியல, நாம பண்ணிட்டா வேண்டான்னு போறாரு அப்போ அப்படின்னு விடுவா இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள். ஆனா பகவான் எத்தனை நிதானமா சொல்றாரு பாருங்க. அப்பா வந்து சரின்னு சொன்னா நான் பண்ணிக்கிறேன். இன்னொன்னும் சொல்லணும், சீதை இந்த காலத்து பெண்ணாக இருந்தால் இது என்ன, நான் வந்து மாலையும் கையுமா நிக்கிறேன், இப்ப கூட உனக்கு அப்பா தான் ஞாபகம் வருகிறாரா? நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், நல்ல வேலை இப்பயே தெரிஞ்சுது, இது எல்லாத்துக்குமே அப்பா பேச்ச கேட்கிற பிள்ளை போல் இருக்கு அப்படின்னு வெறுத்தொதுக்கமும் வாய்ப்பு உண்டோ இல்லையோ. ஆனால் அங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, சீதைக்கு அத்தனை சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைப்பாரா? நான் மாலை எடுத்துன்னு வந்து கழுத்துல போடுறேங்கிறேன், அப்பா சொல்லட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, இந்த பிள்ளையைத்தான் நான் மணந்து கொள்வேன்னு தீர்மானித்து கொண்டாளாம். அப்ப 2 பேருக்கும் எத்தனை உயர்ந்த குணநலன்கள்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தகவல் சொல்லப்பட்டது. தசரதன் வந்தார், எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு. விஸ்வாமித்திரர் ரொம்ப அழகா வார்த்தை சொல்றார்,
இங்க எத்தனை பெண்கள் அப்படின்னு விசாரிச்சார். இங்க 4 பெண்கள் இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், அங்கேயும் 4 பிள்ளைகள் இருக்காளே, இந்த 4 பெண்களை 4 பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளாமே. அப்ப அங்க இருக்கிறவா மூஞ்சி எல்லாம் பார்த்தார். அவளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ராமலக்ஷ்மணர்களை பார்த்தாச்சு, பரத சத்ருகுணர்கள் எப்படி இருப்பான்னு தெரியலையே, பார்க்காமலேயே தெரிந்து கொள்ளாமலேயே மற்ற 2 பெண்களை எப்படி கொடுக்கறதுன்னு கவலைப்பட்டா. ராமனை கொண்டு வந்து நிறுத்தினார் விஸ்வாமித்திரர். இவனை பார்த்தா பரதனை பார்க்க வேண்டாம்னு விட்டார். இவனை பார்த்தா பரதனை பார்க்க வேண்டாம், லக்ஷ்மணனை பார்த்தா அவன் தம்பி தானே, சத்ருகுணனை தனியா சொல்ல வேண்டியதில்லை. கல்யாணம் எல்லாம் நிச்சயமாச்சு. தசரதனும் சபரிவாரராக வந்து சேர்ந்தார். குடும்ப சமேதராய் சக குடும்பராய் அப்படின்லாம் பத்திரிகைகள்ல போடுறோம் இல்லையோ, எல்லாருமாக சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்துன்னு சொல்றோம் இல்லையோ. வேடிக்கையா சொல்ற, தசரதன் மிதிலையில காலை வச்சாச்சு. அப்பத்தான் அயோத்தியிலிருந்து புறப்பட்டவர்கள் பின்னாடியே ஒருத்தர் பின்னாடி கூட்டம் கூட்டமா வந்துட்டே இருக்காள் இல்லையோ, அந்த கடைசி பிரிவுங்கிறது அப்பதான் அயோத்தியிலேருந்து புறப்பட்டு இருக்கான். இவர் மிதிலையில காலை வச்ச பிற்பாடுதான் இன்னமும் அந்த கடைசி கட்டமா அங்கிருந்து கிளம்புறவா கிளம்பியிருக்கா, அத்தனை தூரத்துக்கு இவா வந்திருக்கான்னு வருணிக்கிறார்கள். ஆக ராஜா தசரதனும் ரொம்ப ஆசையோட வந்து சேர்ந்தார். அவர் கல்யாணத்துக்கு சம்மதத்தை சொல்லாதிருக்க போறாரா? விஸ்வாமித்திரர் நன்மையை செய்வதற்குத்தானே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு வேடிக்கை பாருங்க, ராமாயணத்துல இதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் தலையை காட்டவே இல்லை. அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவே வந்திருக்கார். அதற்கு பிற்பாடு எங்குமே அவர் தலை காட்டவே இல்லை. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். ஜனகர் அவர் ராமனிடத்திலே வந்து சொல்லுகிறார், என்னுடைய பெண்ணினுடைய கையை பிடித்துக்கொள் ராமா அப்படிங்கிறார். உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா அப்படின்னு சொல்லுகிறார். இவள் இருக்கிறாளே, உன்னோடு சேர்ந்து தர்மத்தை அனுட்டிக்க தகுந்தவள். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா அப்படின்னு சொல்லுகிறார். பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீராமாயண சரணாகதியை மட்டும் பேசுறதா? இல்லை, மங்களாசாசனத்தையும் பேசுகிறது. மங்களாசாசனம்னா என்னன்னா, பல்லாண்டு பாடுறதுன்னு சொல்றோம் இல்லையோ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடலாழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பாடுறோம் இல்லையோ. ஸ்ரீராமாயணத்துல தொட்ட விடமெங்கும் மங்களாசாசனம், அதுக்கும் குறைவே கிடையாது. ஜட்டாயு உசுர விட போறார், ராமன் பக்கத்துல வந்துட்டார். நான் ஜட்டாயு வரணும் என்ன தெரியுமா கேட்டிருப்பேன், உனக்காகத்தான் சண்டை போட்டேன், இப்போ இப்படி விழுந்து கிடக்கேன், என்னை உடனடியா ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழிச்சுன்னு போ, எத்தனை செலவானாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, செலவும் உன் பொறுப்பு. அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. யாமோஷதிவ ஆயுஷ்மன், ராமா நீ ஆயுஷ்மானா இருங்கிறார். எத்தனை பெரிய மனசு இருக்கணும் பாருங்க. அந்த மாதிரி தொட்ட விடமெங்கும் மங்களாசாசனம். இங்க ஜனகர மங்களாசாசனம் பண்றார். பத்ரம் தே, பத்ரம்னா மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். இப்போ நாம கூட நம்ம வீட்டு குழந்தைகள் வெளில பத்திரமா போயிட்டு வான்றோமே, அதுக்கு அர்த்தம் தெரியாதையே சொல்லிட்டு இருக்கோம். மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். பத்ரம் தெரிஞ்சு சொல்லுவோம் இனிமே. பத்ரம் தே அப்படிங்கிறார். என்ன மங்களம் உண்டாகட்டும்? எப்போது மங்களம் உண்டாகும்? சீதையை கரம் பிடித்தால் தான் மங்களம் உண்டாகும். ஏன் அவளை பிடிச்சுண்டாத்தான் என்னால் நன்மைகளை செய்ய முடியுமான்னா, அவ கூட இருந்தாத்தான் நீ நன்மைகளையே செய்வாய், இல்லைன்னா செய்ய மாட்டாய். இயம் சீதா அயோனிஜை, நீ கர்ப்பவாசம் எல்லாம் பண்ணிருக்க, ஒரு தோஷமாக சொல்லலாம். கௌசல்யா தேவியினுடைய வயிற்றிலிருந்து தானே நீ வெளியில வந்திருக்க, அந்த குற்றம் கூட இவளுக்கு கிடையாது. அப்படின்னா இவளை ஏதோ தாய் தந்தை அற்றவள் அப்படின்னு நினைத்து விடாதே. மமசுதா, என்னுடைய பெண் பிள்ளை, உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை அனுட்டிக்க தகுந்தவள், நீ சரியாக தர்மத்தை செய்வதற்கு உனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறவள். பிரதிச்சைனாம் பத்ரம் தே, உன் கையால வகையை வாங்கிக்கோங்கிறார். இப்படி சொன்னா பரவாயில்லையே. அடுத்த வார்த்தை சொன்னார், ஏன் உன் கையால வாங்கிக்கணும்னா, என் பெண்ணுக்கு கை நீட்ட தெரியாதுங்கிறார். இது ராமனிடத்துல சொல்றதுக்கு எத்தனை தைரியம் இருக்கணும். என் பெண்ணுக்கு கை நீட்ட தெரியாது, நீ கை நீட்டு. ராமன் பார்த்தான், எல்லாம் நாங்களும் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான், என்ன நாங்க மட்டும் என்ன கை நீட்டி பழக்கப்பட்டவர்களா? நாங்க மட்டும் என்ன பிச்சைக்காக கையேந்து நிற்கிறோமான்னா மெதுவா காதுல போய் கிசுகிசுத்தார். இந்த அவதாரத்துல இல்லை, நீதான வாமனனாக பிறந்தாய் அப்படின்னு கேட்டார் பாருங்கோ. ஓஹோ, வரப்போற மாமனாருக்கு பழைய கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால நாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு உடனே சட்டுன்னு கையை பிடிச்சுட்டு விட்டாரா ராமன். சீதையினுடைய கையை வாங்கி பிடித்து கொண்டான். கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடந்தது. கல்யாணமாகி ஊருக்கு வருகிறார்கள். அப்பத்தான் பரசுராமன் வருகிறார் எதிரிலே. பரசுராமனுடைய கர்வத்தையும் அடக்குகிறார். என் பிள்ளைகளை விட்டுடுன்னு மங்களாசாசனம் செய்கிறான் தசரதன். பரசுராமனிடத்திலே வேண்டுகிறான், மூர்ச்சையுற்று விழுகிறான். பரசுராமன் கையில இருக்கிற விஷ்ணு தனுசு, அதையும் பெருமான் அனாயாசமாக முறிக்கிறான். பரசுராமனுடைய கர்வ பங்கம். அது வரைக்கும் பாலகாண்டம் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்திலே இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு 5 நாள்கள்
பாலகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை யதாமதி யதாவகாசம் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரும் பேற்றினை நமக்கு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நல்கியது. இதோட முடிஞ்சுடுத்தான்னா இல்லை, மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் 5 நாள்கள் வீதம், அயோத்தியா காண்டம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுலேருந்து ஆரம்பிச்சு உத்தரகாண்ட பரியந்தம் வேறு வேறு வித்வான்கள் வாயிலாக கேட்பதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவசியம் கேட்டு மகிழுங்கள். சீதாராமர்களுடைய இன்னருளுக்கு இலக்காகி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுக.